www.damorockers.ws. எத்தனை தடவை வீட்டுக்கு ஆள் அனுப்புறது? அறிவு இருக்கா உனக்கு? காசு எப்ப வாங்கின நீ? சோத்துல உப்பு போடுதானே திங்கிற? வேற ஏதாவது திங்கிறியா நீ? காசு வாங்குறப்ப கால் கையில விழுந்தல்ல? ஆட்டோ ராணிய பகச்சிக்காத, நாஸ்தி ஆயிடுவ. வட்டி கட்ட வக்கீல்ல இதுல வாய்தா வேற கேக்குறியா? கார் வாங்கின நேரம் சரியில்லைக்கா, 2 தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா, கொஞ்சம் பொறுத்துங்கக்கா. ஆட தெரிஞ்சவனுக்கு மேட கோணலா இருந்துச்சா? வாங்கின காசு கொடுக்க வக்கீல்ல இதுல நொல்ல சாக்கு வேற. பேர பாரு, ராஜராஜனா. உன் மூஞ்சிக்கு காரு பொண்டாட்டி புள்ள அசிங்கமா இல்ல உனக்கு? தொழில் நஷ்டம்னா காரை கொடுத்துட்டு வேற தொழில பாரு. ஒரு புள்ளைய பெத்தாலும் பொண்டாட்டி நல்லா கொப்பும் கொலைமா தானே இருக்கா? அக்கா, ஒரு வாரம் டைம் கொடுங்கக்கா. இவன் சரிபட்டு வர மாட்டான். கொடுக்காப்புளி, கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வா. இன்னொரு சாவி இருக்குல்ல? இருக்குக்கா. வண்டி இல்லனா என் வாழ்க்கையே போயிடுங்கக்கா. எதுவா இருந்தாலும் காலை வீட்டுல வந்து பேசு. சார், இவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணமே அந்த கந்துவட்டி ஆட்டோ ராணி தான் சார். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த பொம்பளை மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? போயா. www.damorockers.ws. உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா சார்? அதெல்லாம் இல்ல சார். எங்க சார் வேலை பாக்குறீங்க? மணி சர்மா பினான்ஸ் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். பாருங்க சார், இப்படி பண்ணிட்டாங்க. வாங்கி 1 வருஷம் கூட ஆகல சார். அவங்கள ஏதாவது பண்ணுங்க சார். நாசமா போணும் அவனுங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஓனருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஊருக்கே தண்ணி காட்டுறோம் நாங்க, எங்களுக்கே ஒருத்தன் தண்ணி காட்டுறான். சார், அதிகம் பேசாதீங்க. ஆளை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்றோம்ல. சார், ஒரு கையெழுத்து வாங்கிக்க. பொதுமக்கள் பலரும் அச்சத்தில் இருக்க தொடர்ந்து இது போன்ற கார் மற்றும் பைக் எரிப்பு சம்பவங்கள் சென்னையில் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான நேரடி காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்னமா அதுக்குள்ள வந்துட்டீங்க? இன்னும் இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்கல. கொஞ்ச நேரம் பொறுங்கம்மா, அதுக்கப்புறம் கதையெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, கட் பண்ணுங்கண்ணா. மேக்கப். எத்தனை மணிக்கு சார் பைக்கை நிப்பாட்டீங்க? நைட்டு ஒரு 12 மணி இருக்கும் சார். பைக்ல தான் கம்பெனி கலெக்ஷன் பில் எல்லாம் வச்சிருந்தேன் சார். நீங்க எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க? மணி சர்மா ஃபைனான்ஸ் கம்பெனில சார், ரெக்கவரி டிபார்ட்மெண்ட்ல. சில மாதங்களாக சென்னையை வீதியில் உறைய வைக்கும் சைக்கோ. அண்ணா நகர், KK நகர், அடையார், விருகம்பாக்கம் போன்ற பகுதிகளில் இரவில் வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கார், பைக்குகள் திடீரென்று தீப்பிடித்து எரிகின்ற மர்மம். இந்த சம்பவத்தினால் பெரும் அச்சமடைந்துள்ள மக்கள் இத்தகைய செயலை செய்தது ஒரு சைக்கோவாக இருக்கலாம் என கருதுகின்றனர். யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் விரைந்து பிடிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.
இந்த மீடியாக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லையா? டிபார்ட்மெண்ட் நுழையறதுக்கு முன்னாடி அவங்க நுழைஞ்சு கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு புதுசு புதுசா கதை சொல்லிடுவாங்க. சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சார் விருகம்பாக்கம் ஜூரிஸ்டிக்ஷன்ல நடந்தது சார். அந்த இன்சிடென்ட் செஞ்சது ஒரு சைக்கோ சார். இந்த கேஸ் கூட அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல சார். எரிக்கப்பட்ட எல்லா காரும் பைக்குமே மணி சர்மா பினான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றவங்களோட சார். அந்த கம்பெனி மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு சார். அவங்களையும் கம்ப்ளீட்டா விசாரிக்கணும் சார். மணி சர்மா பைனான்ஸ் கம்பெனியோட ஓனர் வேற ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஆள் வேற சென்ட்ரல் கவர்மெண்டோட லிங்க்ல இருக்கிறவையா. ஒரே டார்ச்சரா இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு மீடியாக்காரங்க கத்திட்டு இருக்காங்க. கூட புதுசா இது வேற ஒண்ணு சேர்ந்து இருக்கு. அவங்க டிவிஷன்ல நிறைய அன்சால்வ்டு கேஸ் இருக்கு. எல்லாமே பெண்டிங். நீங்க அந்த கேஸுகள் எல்லாம் பாருங்க. நான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் அப்பாயிண்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு இன்ஸ்பெக்டர் காளி தான் சரியான ஆள். சார் அவரா? ஏயா அவன் சாடிஸ்ட் காட்டு பைய அதான சொல்ல வர? ஒரு சைக்கோ பிடிக்க ஒரு சாடிஸ்ட் தான் சரியா இருப்பான். சார் அவர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கு சார். யார் மேலதான் அலிகேஷன் இல்ல? இந்த ஆள் மேல கூட தான் அலிகேஷன் இருக்கு. யார் யார் மேல என்னென்ன அலிகேஷன் இருக்குன்னு சொல்லுவா. அது உடுங்கயா, நான் முடிவு பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் காளி தான் இதுக்கு சரியான ஆளு. அவருடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க எல்லாம் ஃபுல்லா கோஆபரேட் பண்ணுங்க. மீட்டிங் ஓவர். சார் மணி 2 ஆச்சியா. இன்னைக்கு வாழைக்காய் மொச்சக்கட்டை போட்ட கருவாட்டு குழம்பு வீட்டுல. எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடணும். நீங்களும் கிளம்புங்க. அவன் கதறி நிற்கிறான். இவர் கருவாட்டுக்கு மொச்ச கொட்டைன்னு பேசிட்டு இருக்காரு. விடுங்க சார். கதவு கூட பூட்டாம தூங்குறா. சஸ்பெண்ட் ஆனதுக்கு நல்ல கிறுக்கங்குடி எல்லாம் கொத்துறானுங்க. தலை எழுத்துறா. சார் சார் ஐயோ சார் 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 அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். நான் கான்ஸ்டபிள் கர்த்தருக்கு சொல்றேன் சார். கமிஷனர் சார் உங்களை பார்த்து கூட்டு வச்சு அனுப்பிச்சு வச்சாரு. இந்த பாருங்க சார் ஐடி கார்டு. ஐயோ அத்தாடி சார், காலிங் பெல் அடிச்சு அடிச்சு பார்த்தேன் சார். நீங்க கதவை திறக்கவே இல்லை சார். அம்மா அதான் சார் நானே உள்ள வந்துட்டேன். சரியா? நேத்து ராத்திரி இருந்து கமிஷனர் உங்களுக்கு போன் பண்றாரு சார். உங்க போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். அதான் சார் என்னை கையோட கூட்டு வர சொன்னாரு சார். அது என்னையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் பேர் ஒரு டைப்பாவே இருக்கு. அதை ஏன் சார் கேக்குறீங்க? எங்க அப்பா அம்மாவுக்கு 10 வருஷமா குழந்தையே இல்ல சார். ஐயோ அப்பா, அவங்க கர்த்தருக்கு சோஸ்திரம் 11வது வருஷத்துல நான் பிறந்துட்டேன் சார். அதனால எனக்கு இந்த கர்த்தரு சோஸ்திரமே பேரா வச்சுட்டாங்க சார். ஐயோ கர்த்தருக்கு சோஸ்திரம் சார். சரி வெயிட் பண்ணியா, நான் போய் குளிச்சு வந்துடுறேன். முட்டையை உடைச்சு குடி, நல்லது சார். சார் காளி சார் வந்திருக்காரு. ஏய் அதை அப்படி வச்சுட்டு இதை கிண்டி விட்டுட்டாரு. அடிப்படிக்கு விட்டுறாத. சரிங்க சார். என்னயா நைட் ஆனா செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ற போல? சாரி சார். பரவாயில்ல விடு. நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா, மணி சர்மா பைனான்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இந்த காரு பைக்கு வீடுன்னு எல்லாத்துக்கும் பைனான்ஸ் பண்றாங்க. எவனோ ஒருத்தர் ராத்திரி பூரா தூங்காம அந்த கம்பெனி சீசஸோட காரு பைக்கு எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருக்கான். ஒரே டார்ச்சரா இருக்கு. இந்த கேஸை டீல் பண்றதுக்கு தான் டிபார்ட்மெண்டோட எதிர்ப்பெல்லாம் மீறி உன்னை ரீஅப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கியா? என்ன உன்னை கூட்டிட்டும் போக முடியல, விட்டுட்டும் போக முடியல. யோ நீ நல்ல பேர் வாங்கறதுக்கு இது பெட்டர் சான்ஸ். லீகலா எல்லாருக்கும் காப்பி அனுப்பிச்சிட்டேன். எல்லா ஏரியா இன்ஸ்பெக்டரும் உனக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க. யோ இங்க வா சார். இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா சார்? உன் மூடுகாரன் தான் உனக்கு உதவியா இருப்பான். என்ன டியூட்டி டயத்துல சரக்கு அடிச்சு சஸ்பெண்ட் ஆயிட்டான். அவனை ரீஜாயின் பண்ண சொல்லிட்டேன். நீ அவனை கூட வச்சுக்கோ, யூஸ்ஃபுல்லா இருப்பான். அப்புறம்
வெப்பன் கொடுக்க சொல்லிருக்கியா? அந்த பாடி நீ வாங்கிட்டு காக்கா குடி சொல்ற மாதிரி சுட்டு இருக்காத. எவ்வளவு சுடுதாலும் கீழே சுடு. சார் என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கைக்கு. ஐயோ பாப்பா இந்த நன்றி டாக்லாம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. இன்னும் 1 ஹவர்ல பிரியாணி ரெடி ஆயிடும். இருந்து சாப்பிட்டு போ. என்னையா பாக்குற? இவனுங்களும் உங்களை மாதிரிதான் என்கவுண்டர் பசங்க தான்யா. மாசுக்கு ஒரு தடவை என் கையால இவங்க எல்லாம் சமைச்சு போடாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். சரிங்க சார், நான் கிளம்புறேன். ஓ அப்படியா? சரி, ஆபீஸ்ல போய் சைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிங்க. போங்க. ஓகே சார். காளி, வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே சார். கிளம்புங்க. சார் ஜெயிச்சிருவார்ல? இவன் ஜெயிக்கிறதுனே பிறந்தவன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல சில பேர் சிங்கம் மாதிரி கத்திக்கிட்டே இருப்பானுங்க. இவன் வேற வானத்துல சுத்துற வல்லூர் மாதிரி யார இருந்தா தான் இறங்கி வருவான். www.tamilrockers.ws कुछ नहीं है. தண்ணி வேணாம். थोड़ा सा भी पैसा नहीं आया. சாரி சரி பண்ணிங்க. சார் நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த அம்மாக்கு பதிலா உங்க பொண்டாட்டி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிடலாமா? இப்ப இந்த ஆளு தினகரன் வர்றானா இல்லையா? சார் குழந்தைய கூட்டுற ஸ்கூலுக்கு போயிருக்காரு சார். இப்போ வந்துருவார் சார். சார் என்ன சார் இது? மீனா, ஒய்ஃப் எல்லாம் கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க சார். அவளுக்கு கண்ணு தெரியாது சார். கூல் டவுன் மிஸ்டர் தினகரன், உட்காருங்க. சார் சாரி சார். மணி டிமாண்ட் செய்ஸுக்கு அப்புறம் பிசினஸ் ரொம்ப டல்லாயிடுச்சு சார். மிஸ்டர் தினகரன், இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ரொம்ப நல்ல பேரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் எந்த கொலாட்ரலும் இல்லாம 6 கோடி ரூபாயை தூக்கி லம்பா உங்ககிட்ட கொடுத்திருக்க. நீங்க என்னடான்னா 6 மாசமா வட்டியும் கட்டல அசலும் கட்டல. போன் அடிச்சா எடுக்கவும் மாட்டேங்கிறீங்க. இப்ப பாருங்க, உங்க பொண்டாட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு தினகரன் என்ன சினிமா வில்ல மாதிரி ஆக்கிட்டீங்க. நீங்களே சொல்லுங்க. என்ன பதில் சொல்றது தெரியாம தான் சார் போன் எடுக்க முடியல சார். 1 மாசம் டைம் கொடுங்க சார். இன்ட்ரெஸ்ட் கட்டிடுறேன் சார். லேட் ஃபீஸே பெரிய அமௌண்ட் வருது. இதுல 1 மாசம் டைம் வரும் உனக்கு. இந்த பாருங்க தினகரன், உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள லேட் ஃபீஸோட இன்ட்ரெஸ்டையும் கட்டிடுங்க. என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும். மிஸ்டர் பாரதிதாஸ் சார், இவர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு அனுப்புங்க. ஓகே சார். சார் வாங்க. வாமா போலாம். 1 மினிட். இனிமே இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் லேட் ஆனா அப்புறம் என் தம்பி தான் உங்களை டீல் பண்ணுவான். ऐसे लोगों को पैसा देके मैं बेजार हो जाता हूँ. யோ வண்டியை நிப்பாட்டியா? சரி சார். சமே அடியேன் சிவபான சித்தன் சிவமயம். சாமி, ஒரு சின்ன என்கொயரி. கொஞ்ச நாளா இந்த ஏரியாவில காரு பைக் எல்லாம் எவனோ ராத்திரி எரிச்சிட்டு இருக்கிறான். அத பத்தி சாமிக்கு ஏதாவது தெரியும்? என் கிட்ட மருந்து இருக்கு, உன்கிட்ட நெருப்பு இருக்கா? சார், கீரை சார். கஞ்சா தமிழ்ல தப்பான வார்த்தை.
Cannabis sativa, தாவரவியல் பெயர் ராஜமூலிகை. பானம், இட்ஸ் an international herbal. இழுக்க இழுக்க எல்லாம் புரியும். கடலை முட்டாய் சாப்பிட்டு பாரு. ஓடப்பர் எல்லாம் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பரும் உதயப்பரும் ஒப்பப்பர் ஆகிவிடுவார் ஒரு நாள். கேட்ச் மை பாயிண்ட். எரிச்சவனும் ஒருவன் தான், எரிக்கப்பட போகிறவனும் ஒருவன் தான். தேடிப்பார், தெளிவாக புரியும். பூமி சுத்தது தெரியுது சாமி. படு சாமி, சுத்துற பூமி சொருவி காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையும் காலும் தானே மிச்சம், நமக்கு கையும் காலும் தானே மிச்சம். விவசாயிகளின் தற்கொலையின் விபரீதம் தெரியாத தமிழ்நாடே. We are going to the very critical question in future. அக்ரிகல்ச்சர்னா சோத்துக்கு எங்கடா போவீங்க? மெய்வெளி சாலை மதம் எதிர்காலத்தில் இமயமலையே இருக்காது என்கிறது. எல்லாம் சிவமயம். துப்பாக்கியால சுட்டு சீன் காட்டுறியா? கோபாய் ஃபைட் வேணா கண்ணு. மேனுவல் ஃபைட், ஃபைட் ஃபைட். கம் ஆன் கம் ஆன் யா, கம் ஆன். ஃபைட் மீ, கம் ஆன் கம் ஆன். www.tamilrockers.ws. சார், நேத்து நைட்டு கேகே நகர்ல கன் ஷூட் நடக்குன்னு அந்த ஏரியா செக்ரட்டரி போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. நான் போய் பார்த்ததுல அங்க ஒரு கார் மட்டும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு பொண்ணு இன்ஜுரிஸோட அட்மிட் பண்ணதா போன் பண்ணாங்க. அந்த இன்சிடென்ட்க்கும் இன்ஜுரியான பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சேன் சார். அதான் உங்களை வர சொன்னேன் சார். எப்பவுமே ஏஜென்ட் மூலியமா தான் சார் வருவேன். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சார். வீட்டுக்கு தெரியாது சார். ஒரு கம்பெனில வேலை பாக்குற. நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு தான் வெளியில வருவேன் சார்.
ஏஜென்ட் ஒரே ஒரு ஆளுந்தான் சார் சொன்னா. மொத்தம் 3 ஆளுங்க சார். கட்டாயப்படுத்தி ஏதோ போதை மருந்து கொடுத்து 3 பேரும் காருக்குள்ளேயே. என்னால தாங்க முடியல சார். மயக்கமாயிட்டேன் சார். ப்ளீஸ் சார், இந்த விஷயம் வெளியில தெரிய வேண்டாம் சார். எனக்கு அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் சார். தெரிஞ்சா சூசைட் பண்ணிப்பாங்க சார். ப்ளீஸ் சார். பயப்படாதம்மா, விஷயம் வெளியே தெரியாது. உன்னை கொண்டு வந்த சேத்தனோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியல சார், நான் பார்க்கல சார். கார் நம்பரை வச்சு பசங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம் சார். சீக்கிரம் பிடிச்சிடலாம் சார். துப்பாக்கி வச்சிருக்கான் சார். டயரை ஷூட் பண்ணிருக்கான் சார். 5mm புல்லட், லோக்கல் ப்ராடக்ட். நாம நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண சைக்கோ கிடையாது சார். பக்கா கிரிமினல். இப்ப அந்த பொண்ணோட அம்மாவுக்கு சாதாரண ஆக்சிடென்ட் சொல்லி தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஹாஸ்பிடல் வாசல்லே கொண்டாந்து விட்டதனால அந்த சைக்கோட முகம் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகல சார். ஒரே ஒரு விட்னஸ் அந்த எமர்ஜென்சி வார்டு ஸ்ட்ரெச்சர் பாய். அவன் மட்டும் தான் சார் விட்னஸ். எங்க அவன்? விடிய காலையில 3:30 இருக்கும் சார். கருப்பு கலர் ஜெர்க்கினும் கருப்பு கலர் பேண்ட் போட்டிருந்தான் சார். தலையில ஹெல்மெட் போட்டிருந்தான் சார். அவன் ஹெல்மெட் கலட்டவே இல்லை சார். உள்ள போயிட்டு வந்து ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்து பார்த்தா அவனை காணும் சார். அந்த பொண்ணு மட்டும் கிடக்கு சார். சார் செக்ரட்டரி பாத்துருக்காரு சார். துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தன் சுட்டின்னு இருக்கான். நீங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்க. நான் அந்த ஏரியா செக்ரட்டரி போய் பிரசிடென்ட் ஆபீஸ் வரைக்கும் எனக்கு லெட்டர் கண்டக்ட் உண்டு. நீங்க இந்த கேஸ சரியா டீல் பண்ணேன்னா ஐ வில் சென்ட் தி இமெயில் ஃபார் தி பிரசிடென்ட் சார். பீ கேர்ஃபுல். சுட்டுவேடா சுட்டுவேடா. சுடுவாய் பாப்போம் சுடுவாய் பாப்போம். சுடுவாய் சுடுவாய். வாங்க சார் வாங்க. அண்ணா நகர், KK நகர், அடையார், வல்சரவாக்கம், வடபழனி இந்த ஏரியால இருக்கிற பைக்கு கார் தான் அதிகமா எரிக்கப்பட்டிருக்கு. டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் படி எல்லாமே மணி சர்மா ஃபினான்ஸ் கம்பெனியோட வெஹிக்கிள்ஸ். இந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டா இருக்கவன் தான் அதெல்லாம் பண்ணிருப்பான். ரொம்ப தெளிவா தெரியுது. மேபி அவன் ஒரு பப்ளிக்காவும் இருக்கலாம், இல்ல இந்த கம்பெனில வேலை பார்க்கறவனாவும் இருக்கலாம். இந்த கம்பெனியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு வேணுயா? ஓகே சார். டேய் தம்பி, இங்க வாடா. போலீஸ். ஐயோ. டேய் ஓனரே, நில்லுடா. டேய் நில்லுடா. நீங்க சொல்ற ஆளை நான் பாத்திருக்கேன் சார். கருப்பு ட்ரெஸ், தலையில ஹெல்மெட்டை போட்டுட்டு 2-3 தடவை நடுராத்திரியில பைக்லயே போவான் சார். ஆனா அந்த கார் பைக் எரிச்சது அவன் தான் தெரியாது சார். ஒரு தடவை என் செல்போன்ல அவனை போட்டோ கூட எடுத்திருக்கேன் சார். அப்படியா? இங்க காட்டு. நம்மளது பட்டன் போன், ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கான். பாருங்க சார். சார் வண்டி நம்பரே தெரியல சார். தெரிஞ்சா கூட வண்டி பிடிச்சலாமா சார்? சார் அந்த பைக்ல நம்பர் பிளேட்டே இல்ல சார். இதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. என் நம்பர் எடுத்துக்க. இந்தாங்க சார். 9840785173. நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா சார்? இருக்கேன். வாட்ஸ்அப் போயிடுச்சு சார். உன் பேர் என்ன தம்பி? முருகன் சார். என்ன போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் அலைய விட மாட்டீங்களே. சைல்ட் லேபர் அது இதுன்னு என் ஓனர் என்ன விளையாட்டு தூக்கிடுவார் சார். அதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுப்பா. அடுத்த தடவை அவனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? சரிங்க சார். யார் நீங்க?
வார டைம் கொடுத்தோம் ஹஸ்பண்டுக்கு, எந்த ரெஸ்பான்ஸே வரல. அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். வட்டி வரலனாலும் ஒரு வசதி தான். இந்த மாதிரி குடும்ப குருவிகளை கொத்தி எடுக்கலாம்ல. சீக்கிரமா 10 அமௌண்டோட வர சொல்லு, இல்ல அடுத்த 5 பேரோட வருவேன். நல்ல உடம்ப தேட்டி வை. குடும்பமே அழிஞ்சு போயிடும்டா. நான் போறேனே. மறுபடியும் சந்திப்போம். बहुत जल्द. அங்க ஒரு பொண்ணு நிக்குது, அங்க வண்டி நிப்பாட்டு. யாருமா நீ அன்டைம்ல இங்க தனியா நிக்கிற? ஓ, இந்தியால நிக்கிறதுக்கு கூட சுதந்திரம் இல்லையா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி 70 வருஷம் ஆகுது. அக்கீசுங்க தொல்லையும் ஜாஸ்தியா தான் இருக்கு. எந்த ஊரு நீ? மதுரை ஆரப்பாளையம். சரி வா, வந்து வண்டியில ஏறு. என்னைய கைது பண்ணுவீங்களா? என்னைய வண்டியில ஏத்துவீங்களா? எந்த செக்ஷன் சொல்லுங்க, எந்த ஸ்டேஷன் சொல்லுங்க. இப்பவே நான் என் வக்கீல் கிட்ட பேசுறேன். பேலன்ஸ் இல்ல, அப்புறம் பேசுறேன். உன்னை கைது எல்லாம் பண்ணலாமா? இது மோசமான ஏரியா. இன்னும் கொஞ்சம் நின்னு உன்னையே தூக்கிட்டு போயிடுவாங்க. உன்னை பத்திரமான இடத்துல சேர்க்கறதுக்காக தான் சொல்றேன். என்னைய தூக்கிடுவாங்களா? இந்த அராத்து வேலை எல்லாம் என் கிட்ட நடக்காது. நான் யாரு தெரியுமா? வைகை ஆத்து நடுவுல போர் போட்டு தண்ணி குடிச்சவ. ஏதோ அன்டைம் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் ரிக்வெஸ்ட் பண்றீங்க, அதனால கூட வர. சரி வண்டியில ஏறு. ஏமா எங்கம்மா போனோம்? அது தெரிஞ்சா நான் ஏன் சார் நடுராத்திரியில இங்கே நின்னுட்டு இருக்க போறேன்? உண்மையை சொல்லிடுறேன் சார். மதுரையில இருந்து சென்னைக்கு சினிமால நடிக்கிறதுக்கு வந்தேன். ஆர்டிஸ்ட் மேனேஜர்னு ஒரு பரட்டு தலை பையன் இங்க கூட்டிட்டு வந்தான் சார். உனக்கு சினிமால சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னான். கொஞ்சம் கொஞ்சமா 50,000 ரூபாய் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். 50,000 வாங்கிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் ஆளையே காணும். நாதாரிப்பாய. சினிமா கேஸ். உன் பேரு என்ன? அங்காள பரமேஸ்வரி. ஆனா சினிமாக்காக அமுதா பால்னு மாத்தி வச்சிருக்கேன். எனக்கு அமலா பால்னா ரொம்ப பிடிக்கும் சார். மைனா படத்துல டைரக்டர் அமலா பாலோட கண்ணுக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் அப் வச்சிருப்பாரு பாருங்க. சான்ஸே இல்ல சார். அமலா பால் மாதிரி எனக்கு ஒரு ஓபனிங் கிடைக்காமலையா போயிடும். நீ மைனா வாங்கணும்னு வந்தியே, அது உங்க நைனாவுக்கு தெரியுமா? நைனாவும் இல்ல, எனக்கு ஆத்தாளும் இல்ல. 2 பேரும் சார். நீங்க டிபார்ட்மெண்ட் ஆள்னோடனே அட்மிஷன் போடுறேன். இல்லனா இந்த டைம்ல கதவே திறக்க மாட்டோம் சார். இவளெல்லாம் கொழுப்படுத்தவளுக்கு சார். வீடு தங்க மாட்டாளுங்க, கிளம்பிடுவாளுங்க. இவளுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? என்னடி முறைக்கிற? இதுல உன் பேரையும் அட்ரஸையும் எழுது. சார் நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டு கிளம்புங்க. ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது. ஜாக்கிரதையா இருமா, நான் வரேன். உள்ளப்பா, என்ன பாத்துட்டு போற? உள்ள போடி. திருந்தவே மாட்டாளுங்க. சார் மணி 2ஆவது. காலைல எத்தனை மணி சார் வரட்டும்? ஃபோன் பண்றேன். ஓகே சார். www.tamilrockers.ws. சார், நம்ம தினகரன் சார் ஒய்ஃபோட சூசைட் பண்ணிக்கிட்டாரு. நான் தினகரன், பிசினஸ்லாம் எப்படி போகுது? ஏதோ போயிட்டு இருக்கு. லோன் வாங்கி தான் டெவலப் பண்ணிருக்கேன். கடல்ல குச்ச மாதிரி இருக்கு. ஆனா நம்பிக்கை இருக்கு, எப்படியும் கரை சேர்ந்துருவேன். அந்த கான்ஃபிடன்ட் இருந்தா போதும் சார். சார், இன்ஸ்பெக்டர் கதிரவேல் பேசுறேன்.
மேல 2 பேரும் சூசைட் பண்ணிட்டாங்க. கீழே ஒரு கிழவி வேற இறந்து கிடக்கு. யோ, அந்த ஆள் சூசைட் பண்ணிக்கிட்டா அதுக்கு நாங்க என்னையா பண்ண முடியும்? இந்த பாரியா, எங்கிட்ட பேப்பர் டீடைல் எல்லாம் பக்காவா இருக்கு. நீ உன் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அந்த வீட்டை நான் டேக் ஓவர் பண்ணோம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார். உனக்கு சேர வேண்டியதெல்லாம் பக்காவா வந்து சேரும். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். क्या है சார்? நம்ம கேஸை டீல் பண்ற இன்ஸ்பெக்டர் காளி வந்திருக்காரு. உள்ள வர சொல்லு. சரி சார். भाई तू कुछ मत बोलो. ये तो कुछ भी नहीं है भैया. வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. கமிஷனர் ஸ்போக் டு மீ. என்ன நீங்க பார்க்க வரதுக்கு இவ்வளவு லேட்டா? சாரி சார், நம்ம கேஸ் விஷயமா தான் விசாரணையில இருந்தேன். இந்த கேஸை தொடர்ந்து விசாரணை பண்றதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பு எனக்கு வேணும். சொல்லுங்க சார். இந்த கேஸோட மோட்டிவேஷன் வச்சு பார்த்தா உங்க கம்பெனில வேலை செய்யற மேனேஜர்ஸ் சீசஸ் இவங்களோட பைக் காரை தான் குற்றவாளி எரிச்சிருக்கான். குற்றவாளி ஒருவேளை உங்க கம்பெனில வேலை செய்யறவனாவும் இருக்கலாம், இல்ல உங்களால பாதிக்கப்பட்டவனாவும் இருக்கலாம். நீங்க கம்பெனி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து டில் டேட் வரை இங்க வேலை பாக்குறவங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு வேணும். எரிஞ்ச கார் பைக் பத்தி எனக்கு கவலை இல்ல, எல்லாத்தையும் இன்சூர் பண்ணிருக்கேன். ஆனா என் கம்பெனியோட கார் பைக் எல்லாத்தையும் எரிச்சிட்டு நிம்மதியா ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கானே, அந்த கருப்பு ஆடு, அவன் யாருன்னு எனக்கு தெரியணும். அவன் பாட்டுக்கு வெளியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அதை நீ தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு என்கிட்ட வந்து நோண்டி நுங்க எடுத்துட்டு லிஸ்ட் அது இது கேட்டுக்கிட்டு இருக்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் கம்பெனி பத்தின டீடைல்ஸ் நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். அங்க இங்க சுத்தி கடைசியில உன் மதராசி புத்தியை எங்கிட்டே காட்டுறியா? மதராசியா? தமிழனுக்கு நீ வச்ச பெரும் மதராசி. காளி ஜாக்கிரதை. சென்னையில வந்து போட இடத்துல நீ மதராசியா? காளி மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மரியாதை மரியாதை. உனக்கு என்ன மரியாதை? கேஸ நோன்னா எங்க உள்ள போயிடும் பயமா இருக்கா? வந்தோரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் தான், ஆனா உள்ள வந்து இருக்கிறவன சாகடிக்க நினைச்ச பார்த்தல்ல தமிழனோட புரட்சிய மரினால. நாங்க பாக்காத புரட்சியா? இல்லாம மதராசி ஏரியா உங்க பொண்ணுங்களோட அத்தனை தாலியும் எங்க அடகுல தான் இருக்கு, தெரியல? என் தமிழச்சி தாலி அவன அடமான வைப்பா, ஆனா தன்மானத்தை அடமான வைக்க மாட்டான். என் தமிழ்நாட்டுல கன்னடக்காரன் உடிப்போட்ல வச்சு நடத்துறான், ஆந்திராக்காரன் மெஸ் வச்சு நடத்துறான், கேரளாக்காரன் டீ கடை வச்சிருக்கான். ஏன் உன்னோட வட மாநிலத்துல இருந்து வந்து இங்க எவ்வளவு பேர் கட்டிட தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மணிப்பூர், நாகாலாந்து இங்க ஆயிரக்கணக்கான பேர் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என் தமிழன் இங்க இருந்து எந்த மாநிலத்துக்கு போனாலும் அடிச்சு விளட்டுறீங்க. என்னங்கடா அவங்க भैया ये भी பேச்சு कमिश्नर को फोन कीजिए. என்ன சார் இந்த இன்ஸ்பெக்டர் காளி இங்க வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான்? கேஸ மட்டும் விசாரிக்க சொன்னா இங்க வந்து மதராசின்னு புதுசா கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கான். போன கொடுங்க அவர்கிட்ட. சார். யோ காளி, அங்க என்ன பிரச்சனை? முதல்ல அந்த இடத்தை விட்டு வெளியில வா. எஸ் சார். பக்குவமா டீல் பண்ண கத்துக்க. ஓகே சார். காட்டு பயக்காலி வேலைய ஆரம்பிச்சிட்டான். சார் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஆளுகளை பிடிக்கிறதுக்கு வேற ஒரு ரூட் இருக்கு சார். நண்டு கொளுத்தா வலை தங்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கு சார். அதே மாதிரி இந்த காரு பைக் எல்லாம் திருடி உடச்சு வைக்கிறானுங்கல்ல, அவனுக்கு எல்லாருமே டாப் அடிக்கிறதுன்னு ஒரு பலான ஏரியா இருக்கு சார். அங்க ஒரு என்கொயரியை போட்டோம்னா ஏதாவது குழு கிடைக்கும் சார். அந்த மாதிரி ஏரியா உனக்கு தெரியுமாயா? சார் அங்கங்க ஏடிஎம் இருக்கிற மாதிரி இதுக்குன்னு ஏகப்பட்ட இன்சார்ஜ் இருக்கானுங்க சார். அவனுங்களை பிடிப்போம் சார். சரி அங்க போ. பாடல் நன்றாக இருந்தது பாலியல் போராளிகளே. உங்களிடம் வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஆணோரை அணிவதன் அவசியத்தை வலியுறுத்துங்கள். மதுவை அருந்துவதற்கு வெளிநாட்டு குளிர்பானங்களை உபயோகிக்காதீர்கள். குடிநீரே போதும். அன்று அயல்நாட்டு துணிகளை கொளுத்தினார்கள் நம் மக்கள். இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரான எல்லாவற்றையும் கொளுத்துவோம். ஏகாதிபத்திய பொருட்களை எரிப்போம். சார் நெருப்பு கொளுத்துறான் பாருங்க சார்.
அங்க பாருங்க சார், கேஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சந்தேகமே இல்ல சார், நம்ம தேடிக்கிட்டு இருக்க சைக்கோ இவன் தான் சார். சார் வாங்க சார், போய் தூக்குவோம். சார் இவனே தான் சார். வாருங்கள் தோழர்களே, வாடிக்கையாளர்களா நீங்கள்? அயல் நாட்டு முத்திரை உள்ள உடை, முதலில் இதை கொளுத்த வேண்டும். கொளுத்தியே தீர்வேன், இதை கொளுத்தியே தீர்வேன். அந்நிய உடை அனுமதிக்க மாட்டேன். வெளியேறு, வெளியேறு. அன்று பட்டுக்கோட்டையும் பா ஜீவானந்தமும் காலை உணவாக கம்பங்கூழ் உண்டார்கள். இன்று காலத்தின் அலங்கோலம் டீயும் பண்ணும் வாங்கித் தருகிறார்கள். ஒரு சர்க்கரை நோயாளி உண்ணும் உணவா இது? ஐயோ, இங்கு மகாகவி பாரதி இருந்திருக்க வேண்டும். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திருப்பான். தாத்தா கொஞ்சம் சும்மா இருங்க தாத்தா ப்ளீஸ். சும்மா இருந்தால் சுதந்திரம் எப்படி அம்மா கிடைத்திருக்கும்? விளையாட்டு பிள்ளை. யார் சார் இவரு? இந்த பெரியவரை நல்லா தெரியும் சார், பழைய பார்ட்டி லீடர் சார். கொஞ்சம் மனநலம் சரியில்லை. இவரோட பேத்தி பக்கத்துல டெய்லர் கடை வச்சிருக்கா. இவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார், விட்டுறலாம் சார். சரி விட்டுருங்க. தாத்தா கொடுங்க. மா கூட்டு வாமா. பெருசு ஐயா வாங்க தாத்தா. இல்ல சம்பவம் ஆயிருக்கும். மா அவரை கூட்டு போமா. இனிமே அவரை வெளியில விடாத. ஏதாவது ஒரு ஹோம்ல சேர்க்க பாரு. நான் வேணா லெட்டர் தரேன். ரொம்ப நன்றி சார். சரி கூட்டு போமா. வாங்க தாத்தா போலாம். உன் கண்களில் ஒரு ஒளி நெருப்பு தெரிகிறது. நீ எரிக்க பிறந்தவன், ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க பிறந்தவன். அக்னி குஞ்சொன்றை கண்டேன், அதை 5 இடை பொந்தொன்றில் வைத்திட கண்டேன். வெந்து தணிந்தது காடு, தனல் நெருப்பில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ? தத்தருகிட தத்தருகிட தத்தருகிட. ஐயோ தாத்தா பேச மாறுங்க. ஐயா பெரியவரே முதல்ல புறப்படுங்க, புறப்படுங்க.
எந்திரா. ஐயோ முருகாடே, ஐயோ என் பையனை பாரு, என் பையன் இப்படி படுத்து கிடக்குறாரு சார். என் பையன் சாவுக்கு நானே காரணமாட்டேன் சார். வலிப்பு அதுக்கு சரியா வைத்தியம் பார்க்க விட்டேன் சார். டே முருகா, ஐயா அவன் படிப்பு செலவுக்கு நான் பீஸ் கூட கட்டலையே சார். அவனே வேலை வச்சு அவனே பீஸ் கட்டிக்கிட்டானே சார். பெத்த கடமைக்கு நான் ஒரு சட்டம் கூட வாங்கி கொடுக்கலையே சார். அந்த பாவி ஆயிட்டனே. முருகா எந்திரா, நான் யாருக்கிட்ட போய் சொன்னேன். இனிமே என் புள்ள முருகா எங்க, என் முருகா இல்லையே, என்ன பெத்த மகன் இல்லையே, நான் யாருக்கிட்ட போய் சொன்னேன். என்ன பெத்த மக்கா என் முருகா போயிட்டானே சார். பாருங்க சார், ஒடுத்த மனுக்கு என் கிடக்குறான் சார். பாருங்க சார். ஐயா முருகா எங்கடா போன? எந்திரா முருகா, நான் அப்பா வந்திருக்கேன்டா. எந்திரா சார். பாருங்க சார். ஏய் முருகா, வீட்டுல இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்டு பெருமையா பேசுவேடா. உன்னை பார்க்க வந்திருக்காரு. எந்திரிச்சு பாருடா. உள்ள செத்து இருக்கிறாரு. உள்ளே பாரு. லாஸ்ட் கால இந்த பையன் உங்களுக்கு தான் சார் ட்ரை பண்ணிருக்கான். என்ன போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் அலைய விட மாட்டீங்களே. சைல்ட் லேபர் அது இதுன்னு என் ஓனர் என்ன விளையாட்டு தூக்கிடுவார் சார். இந்த பையன் முருகன் ஃபிட்ஸ் வந்து செத்துறன் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு. சிவியர் பிரெயின் ஸ்ட்ரோக். சார் எனக்கு என்னவோ அந்த பையன் சைக்கோ நேர்ல பார்த்த அதிர்ச்சியில அவனுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குமோன்னு தோணுது சார். கன்ஃபார்மா அப்படி இருக்காதியா? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், எக்மோர் பெண்கள் காப்பகத்துல இருந்து வார்டன் வடிவக்கரசி பேசுறேன். உடனே கிளம்பி வாங்க சார். அந்த கர்மம் பிடிச்சவனோட அட்டகாசம் தாங்க முடியல. சீக்கிரம் வாங்க. வரமா? ஏய் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு உன்னை சாட்டை. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? ராஸ்கல் தொலைச்சு. ஏய் என்ன பிடிக்கிட்டு இருக்க? வாங்குற சம்பளத்துக்கு உங்களுக்கு வேலை செய்ய மாட்டியா? இல்ல மேடம், கக்கூசுக்கு நீ ஓமாட்ட கக்கூசுக்கு வரது என்ன அர்த்தம்? என்னையே வாட்ச்மேன் வேலை பாக்குற? எப்ப பார்த்தாலும் வாயை பறந்துக்கிட்டு ராஸ்கல். வாங்க சார், உட்காருங்க. என்ன மேடம் பிரச்சனை? இந்த கழுதையால ஓவர் கல்ட்டாவா இருக்கு. தான் கெட்ட குறைக்கு வனத்தையும் கெடுக்குமா? இவ என்ன கூத்தாச்சிட்டு தெரியுமா? எப்படி நடிப்பு? சூப்பர். ஓகே, கடைசியா நீங்கலாம் என்ன கூட பாத்தீங்க? இங்க டிவியே இல்லையா? அந்த வடிவு ரூம்ல மட்டும் தான் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கா. டிவி கனெக்ஷன் மட்டுமா வச்சிருக்கா? நைட் ஆனா அந்த கமலக்கண்ணனோட அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கா. பெண் சர்வாதிகாரி வார்டன் வடிவு. ஒளிய ஒளிய. டிவி கனெக்ஷன் இல்லனா என்ன? இப்போ ஓபன் பண்ணா இதுதான் வடிவோட பொண்ணு, நான் அவளோட மருமக. அடியே அத்தகாரி, இப்படி ஆப்பு சாப்பிட்டு எப்ப விட்டு போயிட்டியாடி? நீங்க ஏண்டி சும்மா இருக்கீங்க? நீங்களும் ஒப்பாரி வைங்களேண்டி. தேங்க்ஸ் டி. வாடி என் மதுரை மருமகள. ஐயா, இந்த பொண்ணு வந்ததுல இருந்து என் காதுக்குள்ள கருப்பா பூச்சி போன மாதிரி இருக்கியா? யோ நீ வாய முடியா? சார் நான் உயிரோடு இருக்கப்பயே இவனுக்கு ஒப்பா இருக்கிறா சார். பட்டாக்குறைக்கு இந்த வாட்ச்மேன் கமலக்கண்ணனை நான் வச்சிருக்கதா இழுத்து வச்சு பேசுறேன் சார். நான் யார வச்சுட்டு இந்த கூட்டத்துக்கு என்ன சார்? நீங்க கூட்டு வந்தனால இவளை சும்மா விடுறேன். இவளை சீக்கிரம் கூட்டு வாங்க சார். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. யார் யார வச்சிட்டு இருந்தா உனக்கு என்ன?
ஒழுங்கா சாப்பிட்டமா பட் தூங்கணுமான்னு இல்லாம என்ன ஜேம்ஸ் பாண்ட் வேலையை பார்த்துட்டு இருக்க? யோ சார், வண்டியை பஸ் ஸ்டாண்டு கொடு. சார் இந்த 2000 ரூபாய் சார் ஒழுங்கா ஊர் போய் சேரு. சார் ப்ளீஸ் சார், என்ன பாதியிலேயே கழட்டி விடாதீங்க சார். சின்ன பொண்ணு சார், செதச்சிருவாங்க. நடிக்க வந்துட்டு இப்படி நடிக்காம ஊருக்கு திரும்பி போனா என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது, என் லட்சியம் என்ன ஆகுறது? மதுரை பொண்ணுன்னா மானம் தான் சார் முக்கியம். வாலண்டி விட்டுறாதீங்க சார். நான் ஹீரோயின் ஆகலன்னா இளம் பெண் தற்கொலைன்னு நியூஸ் பேப்பர்ல வரும் சார், நீங்க பாப்பீங்க சார். அதுக்காக உன் போட்டோ ஆல்பத்தை எடுத்துட்டு எங்களையும் உங்க கூட சுத்த சொல்றியா? ஏன் சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஒரே ஒரு வாரம் எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தா போதும் சார். ப்ளீஸ் சார், ஒரு வாரத்துக்குள்ள ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். பாவம் சார், அந்த பொண்ணு சினிமாவில் நடிச்சு பெரிய ஹீரோயின் ஆயிடுச்சுன்னா பேட்டியில நம்ம பேரெல்லாம் சொல்லு சார். சார் ரெக்கமெண்டேஷன் இல்ல சார், வயசு பொண்ணு அனாதன் வேற சொல்லுது, காலம் வேற கெட்டு கிடக்குது. அதான் சரி, வண்டியை வீட்டுக்கு கொடு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாமா, வீடாவா வச்சிருக்காரு எங்க பாரு சார். என்னமா மூத்த சொல்லிக்கிற? பேச்சுலர் ரூம் கோக்கு மக்கதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனாலும் நீ நல்ல உடும்பு மாதிரி ஒட்டிக்கிட்டமா. இங்க பாரு, உனக்கு ஒரு வாரம் டைம், அதுக்குள்ள பொழைக்கிற வழிய பாரு. Where is the auntie address? நம்பர் வேற நாட் ரீச்சபிள்னு வருது. பிக் அப் போன் எடு. bloody hey யார் மேனிங்க? ஏய் தொக்கா வந்து மாட்டிக்கிட்டியா? Hey, you know USA, I am a USA member. சார், இவன் வெளிநாட்டு தீவிரவாதியா போனோம். Hey yo police, it means unsatisfied aunties. அதாவது அந்த aunties, it's a membership, it's a high class fellowship. That's a boom baby. ஆண்டி தான் சார் லைன்ல வருது. ஹலோ ஹலோ, எங்க இருக்க? அட்ரஸ் தெரியலையே. டோர் நம்பர் 12A, 3rd street. சார், 3ஆம் தெரு தான் சார். பார்த்தா குடும்ப பொம்பளை மாதிரி இருக்க, உனக்கு ஏன் இந்த உள்வேலை? சாரி சார். உன் புருஷன் எங்க? துபாயில இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு சார். ப்ளீஸ் சார், பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க சார். உன் புருஷன் பாலைவனத்துல துபாயில கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறான், உனக்கு இங்க உல்லாசம் கேக்குது. ஃபேமிலின்னு பாக்குறேன், இல்லன்னா உன்னைய சேர்த்து உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. Hey lady, what the hell? Where's my fees, woman? அட்டன் பண்ணாலே சார்ஜ் தெரியும்ல. டேய் வாடா, உனக்கு சார் நிறைய பேமெண்ட் தருவாரு. You treat me? என்னோட 25 வருஷ அரசியல் வாழ்க்கையில 3 முறை நான் அமைச்சரா இருந்திருக்கேன். எந்த விதமான கரையும் இல்லாம நல்ல பேர் எடுத்திருக்கேன். வள்ளுவர் சொல்லுவாரு, ஊழ்வினை உறுத்தும்னு. அந்த ஊழ்வினையா இவன் வந்து எனக்கு பிறந்திருக்கான். உங்க ஸ்டேஷன்ல ஏசி எல்லாம் கிடையாதா? போன் பண்ணா வருவாரு, வர வைக்கவா? தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க சார், மீடியாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கேவலமாயிரும். சார், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு போய் இப்படி ஒரு புள்ள, சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார், இல்லனா யுஎஸ்ஏக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. அவன் இங்க இருந்து என் பேரை கெடுத்ததே போதும் சார். வரேன் சார். உன்னை எல்லாம் பெத்ததுக்கு தூக்குல தாண்டா தூங்கணும். ரமேஷ் சார், கூட்டிட்டு வா. சரிங்க சார், வரேன் சார். வாங்க தம்பி. காலம் ரொம்ப கெட்டு போச்சு சார். காலம் மட்டும் இல்ல சார், கலாச்சாரமும் தான். மதுரைக்காரி கைப்பக்குவம் பேசுது. போதும் 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 சார். சார், சட்னி போடுவா? இல்ல போதும். கேளுமா சார், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒண்ணு கேட்கவா? சொல்லு. வெளியே போனா வீட்டு வாடகை அது இதுன்னு ஏகப்பட்ட செலவாகும். இப்போதைக்கு என் கையில ரூபாவும் இல்ல, எனக்கு பாதுகாப்பும் இல்ல. இங்க தங்க அலோ பண்ணீங்கன்னா சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு சமைச்சு போட்டு ஒரு ஓரமா இருந்துக்கிடுவேன். சாம்பார் ஊத்து. இல்ல, உங்களுக்கும் வீட்டு சாப்பாடு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. தட்டுல இட்லிய போட்டு தலையில இடிய போடுற. இல்ல சார், ப்ளீஸ் சார். சரி சரி, சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு போ, ஆனா சத்தம் வரக்கூடாது. தேங்க்யூ சார்.
ஆமா டெய்லி நைட்டு நீங்களும் சாரும் ஊர் சுத்திட்டு இருக்கீங்களே, பகல்ல எல்லாம் உங்களுக்கு டியூட்டியே இல்லையா? ஊரை சுத்துறோமா? நைட் ரோந்துமா. டெய்லி ராத்திரியானா ஒரு சைக்கோ கார் பைக் எல்லாம் எரிச்சிடறான். கேஸ பிடிக்கிறதுக்காக நம்ம சார ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு உதவியா இந்த கர்த்தருக்கு சோஸ்திரத்தையும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அவனை பிடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு சிவராத்திரி தான். சரி சரி, உங்களுக்கு மிஷ்கின் சார் தெரியுமா? அது யாரு? அவர் பெரிய ஃபேமஸ் டைரக்டர். நைட்ல கூட கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு தெரியுமா? அப்படியா? ஆமா. எனக்கு எப்படியாவது அவர் நம்பரை வாங்கி கொடுக்குறீங்களா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி சரி வாங்கி தரேன். ஏன் இப்படிப்பட்ட தற்கொலைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது? அதுக்கான மூல காரணம் என்ன? கடந்த 12 ஆண்டுகள்ல 3 லட்சம் வேளாண்குடி மக்கள் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்கன்னா காரணம் வந்து வாழ்க்கையை நடத்த, வறுமையை கடத்த கடன் வாங்க வேண்டியது. நீங்க உங்களே விவசாய கடனை நாங்க பல ஆயிரம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க. ஒரு நாட்டுல விவசாயி கடனாளி ஆயிட்டான்னா அது நாடு இல்ல, அது சுடுகாடு. அதே மாதிரி மாணவர்களும் இறந்து போறது காரணம் கடன் சுமை. என்ன கல்வி எல்லாருக்கும் சமமா சரியா இருக்கிறது இல்லை. அப்ப அவன் பணக்காரன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ள முடியுது. அப்ப ஏழையா இருக்கிறவன் என்ன செய்வான்? கடன் பெற்றாவது அந்த கல்வியை பெற்றாக வேண்டிய கடன் வாங்குறான். அப்ப கல்வி கடன் ஒரு நாடு தன் நாட்டு மக்களுக்கு கல்வியை சரியா சமமா கொடுக்கணும். அது இல்லாம கடன் பெற்று கல்வி கற்கிற நிலைமைக்கு வச்சது தெரியும். அதே மாதிரி விவசாயிகள் இப்பதானே உங்களுக்கு புது வண்டி கம்பெனில கொடுத்தாங்க. ஏங்க வெளியே நிறுத்துறீங்க? உள்ள நிறுத்துங்க. எவனோ பித்துக்குழியும் உங்க கம்பெனி வண்டியில எரிக்கிறானோ? எரிப்பான். யாரு? எங்கிட்டேவா? மணிசர்மா பைனான்ஸ் தர்மராஜானா ஊரே அலரும் தெரியுமா? என் ஓனரே என்கிட்ட உசாரா தான் பேசுவாரு. அந்த சைக்கோ எல்லா பைக்கையும் எரிப்பான். என் பைக்கு சாம்பிராணி போட்டு போவாண்டி. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்னோட ப்ரொஃபசர் மேடம் கிட்டப்பா. உங்க ப்ரொஃபசர் நைட் 10 மணிக்கு தான் பாடம் நடத்துவாங்களோ? போ உள்ள போய் பேசு போ. சரிப்பா. உங்க கதை தான் ஊருக்கே தெரியுமே. பைக்கை வெளியே நிப்பாட்டினா அப்பப்ப எதிர்த்து பாக்கணும்ல. உங்க உடம்பு கெட்டு போவுங்க. உங்களுக்கு பிபி வேற இருக்குல்ல. சொன்னா கேளுங்க மாமோய். என்ன சொன்னா கேளுங்க மாமாவா? கேக்குறேன் என் தங்க கட்டி. என் செல்ல குட்டிக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. ஐயோ பாப்பா உள்ள இருக்கா? பாப்பாவுக்கு ஒரு தம்பி ஒண்ணு இதெல்லாம். சரிப்பா பைக்கு தள்ளு, உள்ள ஏத்திடலாம். உங்க கரெக்டா கேப்பேன். ஓகே ஓடியா 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 ஓடியா. பின்னாடி பிடிச்சு தள்ளு 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 தள்ளு. பின்னாடி பிடிச்சு தள்ளு 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 தள்ளு. ஆட்டாத 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 வண்டி ஆட்டாம தள்ளு ஆட்டாம தள்ளு. கையில அவருது மாமோய். கையில வந்தா கட்டி விடு. கையில விடுறத பாத்தீங்களா? எடுத்து கட்டுங்க. எங்கிட்டு கட்டுறது? பைக்கை பிடிச்சிக்கிட்டு விளக்கண்ண. மெதுவா பாத்து. சீசஸோட நேம் லிஸ்ட்லாம் ஃபேக்ஸ் பண்ணிருக்கேன். நம்ம ஆளுங்களை அங்க மஃப்டில நிக்க வைங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். யோ அங்க என்ன பாக்குற? வண்டி பாட்டு இறங்கல. எங்களுக்கு வேற என்ன மாமூல் ஆள் வேணுமா? வா வா. ஐயா ஊரர் போ. ஏய் வண்டில என்ன இருக்கு? ஆப்பிள் பாக்ஸிங்க, தாமரை போணுங்க. ஸ்தோத்திரம். வண்டி நல்லா செக் பண்ணியா? அதுதான் ஆப்பிள் பாக்ஸ் சொல்றோம்ல. ஐயா வண்டில ஐயா 5000 தரீங்க. 5 மணி தாமரை போணுங்க. ஐயா 5000 தரீங்க. 5 மணி தாமரை போணுங்க. ஆமா சொல்ற. ஐயா 5000 தரீங்க. 5 மணி தாமரை போணுங்க. தாமரை. ஏய் உட்காரு. தாமரை. நீ போய் வண்டில என்ன இருக்குன்னு செக் பண்ணியா? இந்த பாத்துறேன். பொளந்துருவேன். 5000 ரூபாய் ஃபுல்லா அட்டு சார். அட்டு இல்லையா, ஜெட்டியா? ஜெட் புல்லட். என்னடா பேர் இது? குட்ரா. ஐயா ஏய் ஐயா குட்ரா குட்ரா. ஐயா அத குடிச்சா குடல் குழப்பாஸ் ஆயிருங்க. குடிக்கலன்னா உருவி விடுவேன். அதான் அரசாங்கமே நல்ல சரக்கு விக்குது இல்ல. ஏன்டா கள்ள சரக்கு வைத்து பொம்பளைங்க தாலியா இருக்கிறீங்க? யோ இந்த ஏரியா கோடம்பாக்கம் கண்ட்ரோல்ல தானே வருது. ஆமா சார். இவனுங்களை ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நான் ரோந்துக்கு போறேன். ஐயா ஐயா இதுல விட்டுருங்கய்யா. ஐயா ஐயா 5000 தரீங்க. 5 மணிக்கு தாமரை போணுங்க. ஐயா மாமோய் மாமோய் மாமோய்
யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. என்னடே? யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்கிறானா? நீ யாரே அடிக்கிறான்? போய் பாரு. எவனு தலைய திருட நான் தான். ஏ லூசே. திருடனை காலிங் பெல் அடிப்பானா? இழுத்து விட்டே வை. வா. சார் என்ன சார் இது? என்ன சார்? சார் மணிசரா ஃபைனான்ஸ் கம்பெனி வேலை செய்யற தர்மராஜா நீங்க தானே? ஆமா. ரோந்து டியூட்டி சார் இது. உங்க பைக் எங்க நிக்குது? பைக் எல்லாம் உள்ளதா நிக்குது. இங்க பாருங்க, எந்த சைக்கோவும் என் வீட்டு படியேறி உள்ள வந்துட முடியாது. ஏன்னா நான் ஒரு மாதிரி டைப்பு. அது இந்த ஏரியாவுல எல்லாருக்குமே தெரியும். சார் ஏன் சார் கோவப்படுறீங்க? என் டியூட்டி சார் இது. கதவு மூடிட்டு பத்திரமா இருங்க. பத்திரமா தான் இருக்கான். நீங்க போய் பத்திரமா டியூட்டியை பாருங்க. நாளைக்கு கதவுக்கு முதல்ல ஒரு அடிதண்டா போடணும். வாங்குற சம்பளத்துக்கு நீ தான் ஒழுங்கா வேலை பாக்குறாங்க. ஆமா. என்ன நைட்டி டைட்டா இருக்கு? உடம்பு வெயிட்டா ஆயிடுச்சு. அடுத்த தடவை 5 எக்ஸல் வாங்கிடுவோம். பைக் எடுத்துட்டு வாடா. பைக் எடுத்துட்டு வந்தா தானே தியேட்டருக்கு சீக்கிரமா போக முடியும். யாரு நேரத்துல தெரியலையே. ஏங்க அடிக்காத போன ஏங்க எடுத்து பாத்துட்டு இருக்கீங்க? அந்த போலீஸ்காரனா தான் இருப்பான். காசு ஏதாவது கேட்பான். வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு அந்த போலீஸ்காரன் மட்டும் வந்திருந்தானு வையே, செத்தாவே. இன்னைக்கு காவல்துறை அராஜகம் கட்டில் வரைக்கும் வந்துருச்சு. நிம்மதியா தூங்க போறாங்களா நம்மள? அந்த போலீஸ் என்னை பார்த்து தெரிச்சு ஓட போறான் பாரு. மணிசர்மா பைனான்ஸ் தர்மராஜானா ஊரே அலறும். எந்த சைக்கோவும் என் வீட்டு படியேறி உள்ள வந்துட முடியாது. ஏன்னா நான் ஒரு மாதிரி டைப்பு. பயமா இருக்குது. வாடா, அங்க சுத்து இங்க சுத்து. ஏன் வண்டியில வந்துட்டியா? எங்க கம்பெனி கார் பைக்கா பார்த்து பார்த்து ஏறிக்கிறியா? சார் சார் ஒண்ணு செஞ்சிடாதீங்க சார். சார் வேணாம் சார். எங்க மாமா பாவம் சார். வேணாம் சார். சார் 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 அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் சார். அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்க. மரியாதை போயிடு. போட்டு விடாப்பா. புள்ள வாழ்க்கை தலையை சுத்தி முடியல. பைக் எடுக்கணுமா? கதவு தரடு. எடுக்கிறேன் சாமி. பைக் எடுக்கிறேன். கதவு தரடு. சைக்கோ சார், நான் சுகர் பேஷண்ட் சார். மயக்கமா வருது. கொஞ்சம் குளுக்கோஸ் குடிச்சுக்கிட்டுமா? மாமா பரவாயில்ல மாமா, ஊத்திடு மாமா. வேண்டாம் சார், வேண்டாம், ஊத்திடு மாமா. வேண்டாம் சைக்கோ சார், வேண்டாம் சார். அந்த சைக்கோ எல்லா பைக்கையும் எரிப்பான். என் பைக்கு சாம்பிராணி போட்டு போக வேண்டி. இது வரைக்கும் அடுப்பு கூட என் வீட்டுல நான் பத்த வச்சதில்ல சார். என் கையாலேயே என் பைக்கை கொளுத்த சொல்றீங்களே சார். நானே கொளுத்து போடுறேன். உங்க உசுருக்கு முன்னால இது ஒண்ணும் பெருசே இல்ல. போடா போதுமா. www.damobrockers.ws ए जी अपना मुंह खोलिए. ये शक्कर खा लीजिए. लो शुगर ठीक हो जाएगी. फोन आते ही मैंने आपको बुला लिया. ये केस तो बिगड़ता ही जा रहा है सर. सर मेरी बाइक की हालत देखिए सर. मेरे घर में घुसकर मेरे सिर पर मारा सर. मेरी बीवी के हाथों मेरी बाइक जलवा दी सर. और इतना ही नहीं, मेरी बेटी के साथ सेल्फी ले ली सर. बेटी सर को सेल्फी दिखा दो. मेरा मोबाइल नंबर देकर
सारे फोटोज मेरे व्हाट्सएप पर फॉरवर्ड करने बोलो। ओके सर। और साथ ही एक रिटर्न कंप्लेंट भी ले लो। ओके सर। सर उसे किसी भी हाल में पकड़ लीजिए सर। चलो चलो सर, चलो यहाँ चलो पर दस्तखत कर दीजिए। चलो क्या लगा रखा है पे? चलो जाओ अपने घर जाओ। चलो दस्तखत निकलो कर दीजिए। जाओ जाओ यहाँ से। सब शिवमय है। उस दिन तू मुझे ढूंढते हुए आया था, आज यहाँ पर तुझे मैं ढूंढते हुए आया। नजरें साफ चाहिए तो शिव की शरण में जा। अंधेरे को हटाने के लिए, प्रकाश को जानने के लिए औषधि ले, फिर देखना तेरी नजरें भी साफ हो जाएंगी। डोंट वरी, नेवर गिव अप। इज एवरीथिंग क्लियर? अरे आंखों में क्या डाल दिया तूने? कुछ भी दिख नहीं रहा। तू जानता है मैं कौन हूँ? प्रदीप शर्मा। मेरी पहुंच दिल्ली तक है, बहुत पछताएगा तू। अरे मुझे क्यों तड़पा रहा है? क्या चाहिए तुझे? कौन है तू? कौन है? कौन है? क्या चाहिए तुझे? कौन है? कौन है? सुन ले, मेरा भाई तुझे जिंदा नहीं छोड़ेगा। मुझे कुछ भी दिख नहीं रहा। मेरा भाई तुझे जिंदा नहीं छोड़ेगा, कह देता हूँ। सुन ले, तू मेरी बात का जवाब क्यों नहीं देता? देख, मैं तुझे 10 करोड़ रुपए दूंगा। 10 करोड़, पूरे 10 करोड़। 10 करोड़ रुपए तो उन गरीब लोगों की जिंदगी का ब्याज है। ब्याज के ऊपर ब्याज लगाकर आराम की जिंदगी तू जी रहा है ना, इसलिए मैंने तुझे अंधा बना दिया। अब तेरी जिंदगी नरक बन जाएगी, क्योंकि तूने लोगों की जिंदगी मुझे बचा लो, मुझे बचा लो। कहाँ हो तुम? क्या चाहिए? सुनो, प्लीज मेरी बात सुनो, मुझे छोड़ दो। कहाँ हो तुम? कौन हो? कहाँ हो तुम? जवाब दो। मेरी बात सुनो, मेरे पास बेंज कार है, ऑडी भी है और BMW की लेटेस्ट मॉडल भी है। सब कुछ तुम ले लो। मेरे पास जो कुछ है सब ले लो, लेकिन प्लीज मुझे छोड़ दो। तो जैसे फाइनेंसर्स की वजह से ही लोगों का विश्वास अच्छे फाइनेंसर्स से भी उठ जाता है। तुझे खत्म करने से ही तुझ जैसे लोगों को सबक मिलेगा, इसलिए तुझे मरना पड़ेगा। प्लीज मुझे छोड़ दो। अब मैं कभी भी ब्याज पर पैसे नहीं दूंगा। ये क्या है? किसका बॉक्स हो सकता है? इस शहर के जाने माने फाइनेंसर प्रदीप शर्मा की हत्या कर दी गई है और उनकी बड़े झूठ तरीके से हत्या करके उनके सिर को एक बक्से में रख दिया गया है। इस मामले में अन्ना नगर की पुलिस ने केस दर्ज कर लिया है और तहकीकात जारी है और देखते हैं कि आगे पुलिस क्या करती है। कैमरामैन केशव के साथ मैं मेघना। बाइक चलाने वाले को नहीं पकड़ पाए, मेरे भाई को मारने वाले को नहीं पकड़ पाए, किसी को नहीं छोड़ूंगा मैं, जला के रख दूंगा। छोड़ो मुझे। अभी सिर्फ सिर मिला है सर, बॉडी अभी नहीं मिली है। तुम लोगों से कुछ नहीं हो सकता। सर सुबह 6 बजे सिक्योरिटी वाले ने पहले देखा। मेरे भाई को मार दिया ना।
इस सेठ के इतने ज्यादा दुश्मन हैं कि इसे किसने मारा होगा पता नहीं। इस केस को खत्म होने से पहले मैं ही खत्म हो जाऊंगा सर। किसी से पूछताछ की? नहीं सर, जंगली है सर, कोई इसके पास भी नहीं फटकता। हो सकता है जायदाद के लिए इसने ही अपने भाई को मार दिया हो। நிறுத்து. ஏய், நீ அந்த யுஎஸ்ஏ காரன் தானே? எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா மறுபடியும் இதே ஏரியால ஆண்டிகளை தேடி சுத்துவ? டேய், உங்க அப்பன் பேரை கெடுக்கிறதுனே முடிய மாட்டியா? இறங்கடா, ஹெல்மெட் கட்டுறா. சார் புடிங்க சார். ஐயோ. டேய். சார் மெயின் பார்ட்லயே எத்திட்டான் சார். எத்திட்டான் இல்லையா? எத்திட்டானா? என்ன சார் சொல்றீங்க? சைக்கோ ஒரு பொம்பளையா? பொம்பளையா? என்னையா பிரச்சனை? சார் இந்த ஆளு பண்றது எதுவுமே சரியில்லை சார். டேய், அந்த ஆளு இந்த ஆளு என்னையா செய்வ? என்ன செய்வ? டேய் காளி, கூல் டவுன். பேசிட்டு தானே இருக்கேன். உட்காருங்க சார். உட்காருங்க சார். சார், பைக்குக்கார எரிச்சவனை இதுவரை கண்டுபிடிக்க முடியல. என்னோட சீசர் தர்மராஜ வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. என்னோட பையாவை கொலை பண்ணவன் இதுவரை கண்டுபிடிக்க முடியல. என்ன சார் நடக்குதுங்க? இங்க பாருங்க மிஸ்டர் சந்தீப் சர்மா, எல்லா ஆங்கிலையும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. உங்க அண்ணன் மர்டர் கேஸ்ல இன்ஸ்பெக்டர் அருண் விஜய் தலைமையில ஒரு ஸ்குவாடே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோ கேஸ் மட்டும்தான் இவர் டீல் பண்றாரு. எங்க சார் இந்த கேஸ் கொடுத்த எங்ககிட்டயே வந்து பிரச்சனை பண்றாரு? வேற ஏதாச்சும் கேஸ் ரன் பண்ணுங்க சார். இல்ல எங்க ஆளுங்களை வச்சு நானே பாத்துக்கிறேன். மிஸ்டர் சந்தீப் சர்மா, எந்த கேஸுக்கு யாரை பிக்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுங்க. இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு தூரத்துல இருக்கு? இது வரைக்கும் நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல சைக்கோ ஒரு பொண்ணுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார். बहुत बढ़िया. என்ன சார் புது கதையா இருக்கு? சீக்கிரம் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துடும் சார். சார் நீங்க கிளம்புங்க. ஓகே. பெரிய இழவா போச்சு. ஏதாவது பண்ணி சீக்கிரமா அந்த கேஸ் முடியா? ஓகே சார். இந்தாங்க சார். இதுக்கு தான் நீ வேணுங்கிறது. ஓ, சவாழ சாப்பிடுறியா? ஸ்ட்ரெஸ் ரொம்ப நல்லது. வேண்டாம் சார், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கட்டும். ஓகே. இன்னும் ஒரு வாரம் தான் டைம். எல்லா ஸ்டேஷன்ல ரோந்து அதிகப்படுத்த சொல்லுங்க. சரி சார். இந்த பைக்ல நம்பர் பிளேட் வேற இல்ல. நம்பர் பிளேட் இல்லாம எந்த வண்டி வந்தாலும் அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஓகே சார். இன்னும் எத்தனை சீசர்ஸோட அட்ரஸ் இருக்கு சார்? ஒரு 32 இருக்கு சார். 32 பேருக்கும் ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார் 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 எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு சார். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். சார் இவர் பேர் வந்துட்டு அக்ஷய்காந்த். இவர் தான் ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர். இவர் மூலமா தான் சார் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. ஓஹோ. சார் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப். இவரோட கமிஷன் 10,000 rupees. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இவருக்கு முன்னாடியே கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா நான் பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் சார். ஏமாத்திர மாட்டான்ல சார்? நானா அப்படியேப்பட்ட ஆள் இல்ல சார். ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் அக்ஷய்காந்த் அஜித் சார் வரைக்கும் தெரியும் சார். இவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. அப்படியே அவன் டீடைல்ஸ் வாங்கிக்க. ஓகே சார். சார் தேங்க் யூ சார். லேப்டாப் கொண்டு வந்திருக்கிறேன். போட்டோஸ்லாம் கொஞ்சம் பாக்குறீங்களா? ஏய், எப்படியோ முன்னுக்கு வந்தா சரிதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், நம்ம சீசர்ஸ் மொத்தம் 32 பேர். அவங்க எல்லார் வீட்டு வாசல்லையும் நம்ம ஆட்கள் நிக்கிறாங்க. போலீஸும் சுத்திட்டு இருக்காங்க. அவன் எப்படி மாட்டிக்குவான் சார்? போலீஸ் கையில பட்டுக்கலாம், அந்த காலி கையில மாட்டக்கூடாது. அவன் அதுக்குள்ள நாம முட்டிக்கணும். நம்ம ஆளுங்களை மொத்தத்துக்கு இறக்கு. கண்டிப்பா சார். அவனும் கிளம்புவோம். ஏன்னா வண்டியா
சார் குடம்பக்கத்துல இருக்கு சார். டேய் நம்ம ஆளுங்களுக்கு போன் போட்டுறா. இன்னைக்கு நேரம் தப்பிக்க கூடாது. சார் வடமலையில இருக்கேன் சார். கரெக்டா வாட்ச் பண்ணிட்டேன்டா. ஹலோ மாரிமுத்து எங்க இருக்க? எங்க சார் வாட்ச் பண்ணிட்டாரு. ஓகே சார். சாரி கிராமத்துல இருக்கானா? அந்த இடத்துல அடிக்கடி சுத்திட்டு இருக்கான் அவன். ஏன்டே அண்ணா நீங்க சொன்னால உதயம் தேட்டர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். ஏய் ஆளை கன்ஃபார்மா பாத்தியா? அண்ணா கன்ஃபார்மா வந்தானா? இரு அங்கே இரு. செட் வந்துகிட்டே இருக்காரு, நான் கூப்பிட்டு வரேன். ஆளை பொழந்துருவான். டேய் அந்த பையன் பார்த்த அந்த சைக்கோ உதயம் தேட்டர் போயிட்டு இருக்கானா? ஹலோ போலாம். எம்ஜிஆர் நகர் வழியா தான் சார் போயிட்டு இருக்கா. அந்த சைக்கோ போட்டுறவா? குடும்ப சாரி கிராமத்துல அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நான் முடிக்கிறேன். வழியிலடா. சார் நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்காங்க. டூல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. அவன் கேக்கு நகர் லாரி செட்ல தான் சுத்திட்டு இருக்கான். போனா சொருவிடலாம் சார். சலோ. வாங்கடா. போட்டு புரட்டி எடுத்துட்டான் சார். முகத்தை பத்தியா? எங்க சார் பாக்குறது?
எங்களை அடிச்சு உரிச்சு எடுத்துட்டு போயிட்டான் சார். அவன் சாதாரண ஆள் இல்ல சார், ஒரு ஃபைட் மாஸ்டரா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் சார். மாஸ்டர் போஸ்டர் டிபார்ட்மெண்ட் விசாரிச்சுட்டு உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? சந்திப்பீங்கயா? தெரியல சார், போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒண்ணு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கணும், இல்ல அந்த சைக்கோ அவனை தூக்கிட்டு போயிருக்கணும். சீக்கிரமா கண்டுபிடிங்க சார். சார் இவனுங்க கிட்ட ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே சார். ஸ்தோத்திரம் சார், அடிப்பட்டவனுக்கு தனித்தனியா ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிக்க. ஓகே சார். நான் ஸ்பாட்ல போய் விசாரணை பண்ணிட்டு வந்துடுறேன். சார் வண்டி நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஓகே சார். யோ வாயா சார், எழுதி வாங்க சார். www.tamilrockers.ws. சைக்கோவின் இல்லத்திற்கு உன்னை வரவேற்கிறேன். இன்னும் என் முகத்தை மூடிட்டு இருக்க? மெல்ல திறந்ததுக்கு அது அமலாம் நினைப்பா? ஓபன் பண்றேன். ஆர்டிஸ்ட், நவரச நடிகை, எதிர்கால ஹீரோயின் அமுதா பால் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்கியா? இன்னும் என் வேஷம் ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் அங்கையர் கண்ணே. இதுவும் உன்னை கடந்து போகும். மிகச் சிறப்பான நடிப்பு. ஏன் மதுரையில இருந்து இங்க வர வச்சேன்னா, this is a very confidential job. அந்த சைக்கோ கேஸ் தெரியும் சார். அத இன்ஸ்பெக்டர் காளி தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றது பதிலா கொன்னாலும் கொண்டு போட்டுருவான். அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதான் அவனை கொஞ்சம் சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணி அப்பப்ப எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். கமிஷனர் புத்திசாலி. இந்த பாம்பை பிடிக்க கீரி புள்ளி அமைச்சிருக்காரு. இவ்வளோ விவரமான ஆளு நீ. உன் ஐடி கார்டு எவ்வளவு அசால்ட்டா வச்சிருக்க? ஒரே கேஸ்ல நீயே போலீஸ், நீயே அக்யூஸ்ட். சூப்பர்யா. காக்கி சட்டக்குள்ள ஒரு கருப்பாடு. ஆமா, காக்கி சட்டக்குள்ள கருப்பு ஆடுதான். ஆனா பிரதீப் சர்மா, சந்தீப் சர்மா மாதிரி அராஜகம் பிடிச்சவனுங்க மனுஷ ஆடுங்களை வெட்டி கூறு போட்டு திங்கிறாங்களே, அவங்கள வேட்டையாடுறதுக்காக வெறி பிடிச்ச மிருகமா சுத்திக்கிட்டு வந்தேன். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? வயிற்றுக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல தங்களோட பொருள் தேவைக்காகவும் பண தேவைக்காகவும் அப்பாவித்தனமா இவங்க வலையில மாட்டிக்கிற பொதுமக்களை வெட்டி சாப்பிடுறதுக்கு இங்க ஒரு முதலாளி கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிங்கிற கதையா? சும்மா இருந்தவனுக்கு காலை போட்டு எந்த டாக்குமெண்ட்ட வேண்டாம், எங்க பேங்க்ல உங்க லோன் தரோன்னு கால் வரும். அப்பாவி தமிழ நம்பி வாங்கினா அந்த வட்டி இந்த வட்டின்னு ஆயிலுக்கு அவனை அடிமைப்படுத்தி மன உளைச்சல உண்டாக்கத்துக்கு ஒரு மாஃபியா கும்பலே இருக்கு.
முதல்ல போன்ல கிளி மாதிரி ஒரு பொண்ணு எங்க பேங்க்ல லோன் வாங்கன்னு கொஞ்சம் பேசுவா. வாங்கினதுக்கு அப்புறம் கண்ட ரவுடிங்கெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானுங்க. பாவம் நடுத்தர வர்க்க ஏழை மக்கள் எப்படியாவது கடனை வாங்கி பைக்கை வாங்கலாமா, காரை வாங்கலாமா, வீடை வாங்கலாமா, டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எதையாவது வாங்கலாமான்னு ஆசைப்படுறத மூலதனமா வச்சுக்கிட்டு அவங்கள அடிமைப்படுத்த நினைக்கிறானே அவன் தான் சர்வாதிகார முதலாளி வர்க்கம். கஷ்டப்பட்டு வாங்கின பொருளுக்கு 10 மாசம் டியூனா 8 மாசம் ஒழுங்கா கட்டியிருப்பான். ஏதாவது ஒரு மாசம் செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா செக் பவுன்சிங் ஃபீஸ், லேட் ஃபீஸ், அது இது நான் அவனுங்க கொடுக்கிற மன உளைச்சல் இருக்கேன். இஎம்ஐ கட்டியே என் தமிழ்நாடு செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கு. அப்போ கடனை வாங்கி கட்டாம இருக்கிறவங்கள நியாயப்படுத்தி பேசுறியா? நியாயப்படுத்தல, அவங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்றேன். ஏமாத்துறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாறுற கூட்டம் ஏமாந்துட்டு தான் இருக்கும். ஏமாத்துறவனை காலி பண்ணிட்டா ஏமாறுற கூட்டம் கம்மியாயிடும். இது இன்ஸ்பெக்டர் காளியோட எத்திக்ஸ். இன்ஸ்பெக்டர் காளிக்குள்ள இருக்கிற ஏழை குடிமகனோட எத்திக்ஸ். இந்தியாவோட ஜனத்தொகை 120 கோடி. அதுல 3 வேளை சாப்பிடுறவன் 80 கோடி பேரு, 2 வேளை சாப்பிடுறவன் 20 கோடி பேரு, ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறவன் 10 கோடி பேரு. மிச்சமுள்ள 10 கோடி பேரு அடுத்த வேளை சொத்துக்கே நாய அலையறாங்க. இந்த ஏழை நடுத்தர மக்களோட சின்ன சபலத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆசை காட்டி கடனை கொடுத்து வட்டிக்கு மேல வட்டியை போட்டு அவனை தற்கொலை நிலைக்கே தள்ளி விடுறானுங்க. 5000 கோடி 10,000 கோடி வாங்கினவெல்லாம் வெளிநாட்டுல ஒய்யாரமா உட்காந்துட்டு வேடிக்கை காட்டிட்டு இருக்கான். ஆனா வெறும் 50,000 1 லட்சம் வாங்கின என் குப்பனும் சுப்பனும் வட்டி கட்ட முடியாம தற்கொலை பண்ணிக்கிறான். பேப்பர் எடுத்து பார். எத்தனை தற்கொலைகள். கல்வி கடன் கொடுக்கிறோன்னு ஒரு கார்பரேட் கம்பெனி வட்டி கட்டாததால அந்த மாணவனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க அந்த ஏழை மாணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்பாவி விவசாயிங்க அதை விட பாவம். அரசாங்கத்திலையும் தனியார் வங்கியிலையும் அக்கம் பக்கத்துல வாங்கின கந்து வட்டி கடனை கட்ட முடியாம என் விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அன்னைக்கு கந்து வட்டி ஆட்டோ ராணி கொடுமையால என் அப்பனும் ஆத்தாலும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. அன்னைக்கு அவ ஆட்டோவை எரிக்க ஆரம்பிச்சேன். கந்து வட்டி, ரன் வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, கார்பரேட் வட்டின்னு கடைசில மிஞ்சிருது சவப்பெட்டி. குரான் படிச்சிருக்கியா? அல் பகரா அத்தியாயம் 2 280. ஓ அந்த சத்தஹு ஹைருல் லஹும் இன் குன்தும் தஅலமூன். என்ன அர்த்தம் தெரியுமா? வட்டி கட்ட முடியவில்லை எனில் அதை தர்மமாக்கிவிடு. என்ன? வட்டி கட்ட முடியவில்லை எனில் அதை தர்மமாக்கிவிடு. எத்தனை பேர் அதை தர்மமாக்குறாங்க? அன்னைக்கு கந்து வட்டி, இன்னைக்கு டை கட்டின ரோடிங் நடத்தும் கார்பரேட் கம்பெனி. என்னடி நடக்குது என் தமிழ்நாட்டுல? அதுக்குன்னு காரையும் பைக்கையும் எரிச்சா சரியாயிடுமா? மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கிற நல்ல மனசாட்சி உள்ள எத்தனையோ நல்ல பினான்ஸ் கம்பெனி சேட்டுங்க இருக்கதான் செய்யறாங்க. அவங்க பண்ற உதவிக்கு அவங்கள மதிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனா இந்த பிரதீப்போ சந்தீப்போ இருக்கானுங்களே, வெறி பிடிச்ச மிருகங்க. ஏழைங்களோட ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி குடிக்கிற முதலைங்க. தமிழனோட தன்மானத்தை தட்டி பாக்குறவனுங்க. தமிழ்நாட்டுல தமிழனை வச்சு பொழப்பு நடத்திட்டு தமிழனைய மதராசினி இழிவா பேசுற எவனுங்க? எந்த சேட் வர்க்கத்திலையும் சேர்த்துக்கவே கூடாது. பைக்கு காருக்கு பினான்ஸ் பண்றோன்ற போர்வையில மக்களை மனநோயாளிகளா மாத்துறவங்க தான் இந்த பிரதீப்பும் சந்தீப்பும். அவனுங்க சீசருங்களை அனுப்பி கஸ்டமர்களுக்கு மன உளைச்சல கொடுத்தாங்க. நான் அவனுக்கு மன உளைச்சல கொடுக்கணும்னு தான் பைக்கு காரை எரிச்சேன். பிரதீப் சர்மாவோட தலைய வெட்டி எறிஞ்சேன். அப்படியே தெரியல அவன் தம்பி சந்தீப்ப தூக்கிட்டு வந்தேன். என்னோட சொந்த நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு எழுத. நான் பண்ற இந்த சமுதாய சேவைக்கு என் பேரு சைக்கோனா. நான் சைக்கோவே இருந்துட்டு போறேன். இன்னைக்கு நான் ஒரு சைக்கோ, நாளைக்கு இன்னும் 1000 சைக்கோங்க முளைப்பாங்க. மக்களை மனநோயாளிகளா மாத்திர இது மாதிரி பணக்கார முதலைகளோட தலைகளை அறுப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா தினமும் சட்டத்தை காக்கிற நாமளே இப்படி சட்டத்தை மீறலாமா? சட்டம் கையில விலங்க போட்டுட்டு சாவிய சட்டப்பைக்குள்ள போட்டு விடுறதுதான் உங்க சட்டம். சட்டம் ஒரு இருட்டரன்னு அறிஞர் அண்ணா சொன்னார். அந்த இருட்டறைக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரதா நான் இன்னைக்கு வீதிக்கு வந்தேன்.
இன்னும் உனக்கு என்ன புரிய வைக்கணும்? வா பாரு, இந்த கொலகார மிருகத்தை பாரு. டேய் எதுடா பண்ணாட? மேடம், இந்த சைக்கோ கிட்ட காப்பாத்தி மேடம், ப்ளீஸ். டேய் வாயை திறந்து பொளந்துருவேன். வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாத ஒரே காரணத்துக்காக பார்வை தெரியாத குடும்ப பெண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணவன் இவன்தான். பாவம் என் நண்பன் தினகர் அவமானம் தாங்க முடியாம மனைவியோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். இன்னைக்கு அவன் பொண்ணு மீனா ஒரு அனாதை. அந்த மீனாவை போல இன்னும் ஆயிரக்கணக்கான மீனாக்கள் இந்த பாவப்பட்ட சமுதாயத்துல பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லு, இந்த மிருகத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? காக்கி சட்டை போட்ட அதிகாரியா இல்ல, மானம் உள்ள ஒரு மனுஷியா உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அத செய். உனக்குள்ள இருக்கிற மனு தர்மம் சாகட்டும், மனித தர்மம் உயிரோட வரட்டும். பணக்காரங்க பண விளையாட்டு நடத்துற நீதிமன்றம் இது இல்ல. ஏழைகளோட கண்ணீரும் ரத்தமும் கலந்த சொந்த நீதிமன்றம். இங்க நாம தான் நீதிபதி. நம்ம துப்பாக்கி தான் தீர்ப்பு எழுத போற பேனா. இந்த மிருகத்துக்கு என்ன தீர்ப்பு எழுத போறோம்? காளி, நீ புத்திசாலியா? அங்க இருக்க நீ கண்டுபிடிச்சிட்ட? தப்பா எடுத்துக்காதயா, நீ எமோஷனலா ஆளு. அதான் உன்னை ஃபாலோ பண்றதுக்கு அங்க இருக்க நீ அமுச்சு வச்சேன். பரவாயில்ல சார், இந்த கேஸை முடிக்கிறதுக்கு இவங்களும் எனக்கு உதவியா தான் இருந்தாங்க. அப்போ இத்தனை நாளா பைக் காரை எரிச்சது அந்த பிரதீப் சர்மாவை கொன்னது அவன் தம்பி சந்தீப் சர்மான்னு சொல்றீங்க? எஸ் சார். அந்த சந்தீப் சர்மா எங்க? ட்ரேஸ் பண்ண முடியல சார், தலைமறைவா இருக்கான். காக்கா கதை. நீ சொல்ற, நான் நம்புறேன். கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஆபீஸில் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. அடுத்த வாரம் எந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்றேன். தேங்க்யூ சார். சோத்ரம் உனக்கு தான்யா? ஓகே சார். அம்மா அங்கே இருக்க நீ சார். உனக்கும் ப்ரமோஷன் ரெக்கமெண்ட் பண்றேன். தேங்க்யூ சார். நீங்க கிளம்பலாம். चोर देख उधर भागता है। छोड़ना ही नहीं है उसको, छोड़ना नहीं है।
துரத்துனா ஓடுறீங்க, ஓடுனா துரத்துறீங்க.